கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த விடுதலையின் நேரத்திலே கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலே விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு இருக்கிற வேத பகுதி 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஜெபத்தை குறித்து இங்கே எழுதி கொண்டிருக்கிறார். இதற்கு முந்திய வசனத்தை நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்திருக்கிறோம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த அதிகாரத்தை எழுதினதனுடைய நோக்கம், நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் எதை கேட்டாலும் அவர் நாம் வேண்டிக் கொண்டவைகளுக்கு பதில் அருளுகிறார். அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அருளி செய்கிறார் என்று இங்கே கர்த்தருடைய ஆவியானவரால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதிலே ஒரு சின்ன மாறுதல் இருக்கிறது என்று அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது. என்ன மாறுதல்? நாம் எதை கேட்டாலும் தருகிற ஆண்டவர் ஒரே ஒரு ஜெபத்தை மாத்திரம் கேட்க மாட்டேன் என்கிறார். யாருக்காக செய்கிற ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்றால் என்ன? இன்றைக்கு பலவிதமான குழப்பங்கள் இந்த நாளிலே நம்முடைய மனதிலே தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறின நன்றாக வேதத்தை கற்றுத்தேர்ந்தவர்களும் கூட இந்த நாட்களிலே இதை குழப்பிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் எண்ணுகிறதெல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் எந்த பாவமும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் அல்ல என்கிறதை போன்ற ஒரு நோக்கத்தோடு கண்ணோட்டத்தோடு நாம் அதை படிக்கிறோம். அப்படி படிப்பது தவறு. ஏனென்று சொன்னால் அந்த அர்த்தத்திலே இந்த பகுதி எழுதப்படவில்லை. ஒரு பகுதி என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது, என்ன அர்த்தத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தனக்காக செய்கிற ஜெபத்தை குறித்து இங்கே எழுதப்படவில்லை. 3ஆம் நபர், நமக்கு அடுத்தவர்கள், நமக்காக நாம் செய்கிற ஜெபத்தை குறித்து இங்கே எழுதாம மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபம். ஒருவேளை ஊழியர்கள் அல்லது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தன்னோடு இருக்கிற ஒரு சக விசுவாசிக்கோ அல்லது சக ஊழியருக்கோ ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்தை வேதம் 2 விதமாக பிரிக்கிறது. ஒன்று மரணத்திற்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். இன்னும் தெளிவாக நாம் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய சட்ட புஸ்தகங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இங்கேயும் சட்ட புஸ்தகத்திலும் 3 விதமான குற்றங்களை குறித்து சட்ட புஸ்தகம் சொல்லுகிறது. 3 விதமான குற்றங்களை சொல்லுகிறது. ஒன்று மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றங்கள். இரண்டாவது 2 வருடத்திற்கு மேல் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு குற்றம். மூன்றாவது
2 வருடத்திற்கும் கீழ் தண்டனை கொடுப்பதற்கான குற்றம். அந்த 3 வகையான குற்றங்களையும் தாண்டி இன்னொரு 4வது வகை குற்றத்தையும் நம்முடைய தண்டனை சட்டங்கள், நம்முடைய நாடுகளிலே உலகமெங்கும் இருக்கிற தண்டனை சட்டங்கள் சொல்லுகிறது. அது ஒரு மனிதன் நினையாமல் செய்கிற குற்றம். இது இப்படி செய்துவிட்டபடினாலே இப்படி ஒரு இழப்பு வரும் என்று சொல்லி அவன் அறியாமல் செய்துவிட்ட குற்றம். இப்படி 3 வகையான குற்றங்கள், 4வது வகையான நோக்கமே இல்லாமல் செய்கிற குற்றம். அப்போ குற்றம் 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று குற்றம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்வது, இன்னொன்று குற்றம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் ஏதோ தற்செயலாக செய்து விடுகிற ஒரு காரியம். எடுத்துக்காட்டிற்காக பார்ப்போம், விபத்து என்பது விபத்து ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்படுவதல்ல, போதுமான கவனம் இல்லாமல் செய்து விட்டதினாலே வருகிற ஒரு விபத்து. அது இழப்புகளை ஏற்படுத்துகிறது. மற்ற எல்லா குற்றங்களும் நோக்கமுள்ளவைகள். ஒரு மனிதன் திருடுகிறான், அல்லது பொய் சொல்லுகிறான், அல்லது மற்றவனை ஏமாற்றுகிறான், அல்லது கொலை செய்கிறான் என்று நாம் எந்த ஒரு குற்றத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த குற்றங்கள் நோக்கமுள்ளவைகள். இங்கே வேதம் அந்த குற்றங்களிலே 2 வகைப்பாடை சொல்கிறது. ஒன்று மரணத்திற்கு ஏதுவான குற்றம், இன்னொன்று மரண தண்டனை வழங்குவதற்கு ஏதுவில்லாத குற்றம். எப்பொழுதுமே நாம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை, மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள புஸ்தகங்களை படிக்கும்போது எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், அவைகள் மோசேயின் ஆகமங்களின் அடிப்படையிலே எழுதப்பட்டவைகள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்டவைகள், அதற்கு மாற்றாக எழுதப்பட்டவைகள் அல்ல. அப்போ இது எங்கே இருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எது மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றம், எது மரண தண்டனைக்கு ஏதுவில்லாத குற்றம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் லேவியராகமத்தின் புஸ்தகத்தையும் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தையும் நாம் நன்றாக வாசித்து பார்ப்போமானால், அங்கே வேதம் 8 விதமான மரணத்திற்கு ஏதுவான குற்றத்தை பற்றி சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட மரணத்திற்கு ஏதுவான ஒரு குற்றத்தை ஒரு சகோதரன் செய்ய கண்டால், இது யாருக்கு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாத விசுவாசிக்கு எழுதலை. இந்த பகுதியை நாம் நன்றாக வாசித்து பார்ப்போமானால், அந்த கான்டெக்ஸ்ட், இந்த பகுதியினுடைய அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின அந்த 5வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து நாம் பார்ப்போமானால், தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அப்போ இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டது? தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டது. அந்த விசுவாசமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்காக தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே இரட்சகர் என்று, இயேசுவே என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் என்று ஒரு மனிதன் அறிந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாவது இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும்போது பிதாவாகிய தேவன் நாம் கேட்கிறவைகளெல்லாம் அருளி செய்கிறார், நாம் எதை கேட்டாலும் அருளி செய்கிறார் என்று தெளிவான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துவிட்டு, அதற்கு ஒரு எக்ஸம்ஷன், ஒரு விதிவிலக்கை மாத்திரம் இந்த 16வது வசனம் சொல்லுகிறது. என்ன விதிவிலக்கு? நீ யாருக்காகவும் ஜெபிக்கலாம், எதற்காகவும் ஜெபிக்கலாம், ஆனால் ஒன்றுக்கு மாத்திரம் விலக்கு அளிக்கப்படுகிறது. எது என்று சொன்னால், மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்தவனுக்கு நீ ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது என்று நேரடியாக சொல்லாமல் அங்கே என்ன சொல்லுகிறார்? நீ அப்படி ஜெபிக்க வேண்டாம் என்று ஒரு தடையை வைக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தவனுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்கிற ஒரு தடையை வைக்கிறார். அப்போ மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்று சொன்னால் என்ன? நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக, தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்படி நாம் ஜெபிக்கிற வேளையிலே பல நேரங்களிலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியங்களிலே பல மனிதர்களுக்கு விடுதலை கிடைப்பதில்லை. இதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் வந்து ஜெபிக்கிறார்கள், ஊழியரிடத்தில் ஜெபிக்கிறார்கள், ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை. ஏன் விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு தான்
இந்த வேத பகுதி காரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காட்டுகிறது. மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்த மனிதனுக்காக ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. எப்பொழுது கேட்கப்படாது, எப்பொழுது கேட்கப்படும் என்கிற 2 காரியமும் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்த மனிதனுக்காக 3வது நபர், அந்த மனிதன் எந்த ஒரு மன வருத்தமும் அடையாமல் அந்த பாவத்தினாலே வருகிற அந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக மாத்திரம் ஜெபிக்க வரும்போது அவனுக்காக ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. அவனுக்கு அந்த உண்மையான ஒரு விடுதலை பல நேரங்களிலே கிடைப்பதில்லை. அந்த மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்ன என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால் இங்கே 8 விதமான காரியத்தை நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லுகிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், கர்த்தரின் நாமத்தை நிந்திக்கிறவன் மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கர்த்தருடைய நாமத்தை குறித்து தூஷித்து நிந்தித்து பேசுகிற மனிதன் மரணத்துக்கு ஏதுவானவனாயிருக்கிறான். ஒருவேளை ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாக பேசிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து பயங்கரமான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து பேசிக்கொண்டு இந்த தேவனிடத்திலே நான் விடுதலை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவன் வருவானானால் அவன் மரணத்துக்கு ஏதுவானவராயிருக்கிறான். அவனுக்காக இன்னொருவர் ஜெபிக்க முடியாது. நான் அதை தெளிவாக அழுத்தமாக சொல்கிறேன். இன்னொருவர் ஜெபிக்க முடியாது, ஆனால் அவன் ஜெபிக்க முடியாது என்று வேதம் சொல்லவில்லை. அடுத்தபடியாக மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது என்று சொல்லி பார்ப்போமானால் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, மனிதனை கொலை செய்கிறவன் மரணத்துக்கு ஏதுவானவனாயிருக்கிறான். அப்போ ஒரு மனிதனை கொலை செய்கிறவன் மரணத்துக்கு ஏதுவானவனாயிருக்கிறான். இந்த 8 விதமான இந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த பாவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த 8 விதமான காரியமும் ஒரு மனிதனால் சரி செய்யப்பட முடியாதது. கர்த்தரை ஒரு மனிதன் தூஷித்து பேசுகிறான், அந்த பேசின வார்த்தையை 2வது அவன் மறுபடியுமாக எடுத்து போட முடியாது. அல்லது ஒரு மனிதனை கொலை செய்கிறான், அப்படி கொலை செய்துவிட்டு மறுபடியும் அந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுப்பதோ அல்லது அதே போல ஒரு மனிதனை இந்த உலகத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதோ ஒரு மனிதனால் இயலாத காரியம். அப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை செய்கிறவன் அந்த குற்றத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், அந்த குற்றத்தினாலே பாதிக்கப்பட்ட சமுதாயம் மறுபடியும் அதிலிருந்து முழுமையுமாய் வெளியே வருவதற்கு அவனால் ஒரு பரிகாரம் செய்ய முடியாது. உதாரணமாக சொல்லுவோமானால், ஒரு மனிதன் களவு செய்கிறான் அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி விடுகிறான் என்று சொல்வானானால் அவன் அந்த செய்த தவறுக்கு அவன் நஷ்டஈடு கொடுத்து சரி செய்து விட முடியும். அவன் ஏற்படுத்தின இழப்பை பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து சரி செய்து விட முடியும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற மனிதன் அவன் பேசினது தான். அதே போல மனிதனை கொலை செய்கிறவன் செய்தது தான். அடுத்ததாக பார்க்கும்போது ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. ஒரு மனிதன் விக்கிரக ஆராதனை செய்கிறவனாய் இருக்கும்போது அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்கிறான். அதனாலே வருகிற சாபங்களிலே சிக்கிக் கொள்கிறான். கடவுள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஆராதிக்க கூடாது என்றும் சொல்லுகிறார். கடவுளை ஒரு சிலையாகவோ ஒரு போட்டோவாகவோ நாம் வைத்து கொண்டு வழிபடுகிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு கொடுக்கிற இடத்தை எந்த ஒரு பொருளுக்கு கொடுத்தாலும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி விக்கிரக ஆராதனை செய்கிறவன் கொலை செய்யப்படுவதற்கு மரண தண்டனைக்கு ஏதுவாயிருக்கிறான் என்று லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற ஒரு மனிதனாகவோ அல்லது ஒரு கொலை செய்த ஒரு மனிதனாகவோ அல்லது ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற மனிதனாகவோ இருந்து கொண்டு நான் இப்படியே தான் வாழ்வேன், ஆனால் எனக்காக யாராவது ஜெபியுங்கள், எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 4வதாக பார்க்கும்போது தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன், லேவியர் ஆகமம் 20வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன் மரண தண்டனைக்கு ஏதுவானவனாயிருக்கிறான். அடுத்ததாக வேதம் சொல்கிறது விபச்சாரம் செய்கிறவன்.
பிறனுடைய மனைவி, பிறனுடைய சகோதரியோடு விபச்சாரம் செய்கிறவன் மரணத்திற்கு எதுவானவனாக இருக்கிறான். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது லேவியராகமம் 20வது அதிகாரம் 13-16 வசனம் சொல்லுகிறது, இயற்கைக்கு மாறான பால் உறவு செய்கிறவர்கள், மிருகத்தோடோ இந்த உலகத்திலே தேவன் நியமித்த வழியில் இல்லாமல் ஒரு மனிதன் பாலியல் உறவிலே ஈடுபடும் போது அந்த மனிதன் மரணத்திற்கு ஏதுவானவனாக இருக்கிறான். 7வதாக சொல்லும்போது அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும், இதை வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கு. லேவியராகமம் 20வது அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கும்போது அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், அவர்கள் மரணத்திற்கு ஏதுவானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக 8வதாக பார்க்கும்போது மரணம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தோம், பலர் எச்சரித்தும் அந்த காரியத்தை அசட்டை செய்து அதன் விளைவாக மரணத்தை ஏற்படுத்துகிறவன். அதற்கு வேதாகமத்திலே ஒரு உதாரணம் சொல்கிறது. யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 21வது அதிகாரம் 28-29 வசனத்திலே பார்க்கும்போது ஒரு மனிதன் ஒரு மாடு வளர்க்கிறான், ஒரு மிருகத்தை வளர்க்கிறான். அது தெருவில் உள்ளவர்களை முட்டுகிறது, காயப்படுத்துகிறது. பலர் தெருவிலே பார்த்து இது இவ்விதமாக இருக்கிறது, அது மற்றவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி எச்சரித்தோம். மற்றவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்று அவனுக்கு பலமுறை எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு அவனுக்கு சொல்லப்பட்டு இருந்தோம். அவன் கவனமாக அதை பாதுகாத்து வைக்கவில்லை என்றால் அந்த மிருக ஜீவனால் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட மனிதனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த மரணம் நடக்கும் என்று தெரிந்திருந்து துணிந்து ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு காரணமாயிருந்த இந்த மனிதனால் மறுபடியும் அந்த உயிரை அவனுக்கு கொடுக்க முடியாது, மறுபடியும் அதே போல ஒரு மனிதனை அந்த குடும்பத்திற்கு கொடுக்க முடியாது. அப்போது மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்ன என்று சொன்னால் அது நிரந்தரமான ஒரு காயத்தை அதில் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு ஏற்படுத்தும். ஒருவேளை பிறனுடைய மனைவியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறவனாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய கணவனுக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ ஒரு நிரந்தரமான ஒரு காயத்தை, சரி செய்யப்பட முடியாத ஒரு காயத்தை ஏற்படுத்தும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அன்பு. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அத்தனை கற்பனைகளும் அன்பு என்கிற ஒரு வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் பல வேளைகளிலே இந்த அன்பு என்பதை நாம் மறந்து விடுகிற மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய ஒரு முக்கியமான குணாதிசயம் அவர் அன்புள்ளவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த வார்த்தையிலே நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு என்கிற ஒன்று பரிபூர்ணமாக வரும்போது இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த பாவங்களிலிருந்து நாம் தப்பிக்கொள்கிறோம். அப்படி இல்லாமல் அன்பில்லாதவர்களை நாம் வாழும்போது வேதம் சில அளவுகோல்களை நமக்கு கொடுக்கிறது. எந்த குற்றம் அது மரணத்துக்கு ஏதுவானது, எந்த குற்றம் அது மரணத்துக்கு ஏதுவல்லாதது என்கிற அடிப்படையிலே தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஒருவேளை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த 8 காரியத்தையும் செய்வானேயானாலும் அதிலே நிலைத்திருப்பான். ஒருவேளை குறி கேட்கிற மனிதனாக இருப்பானால் ஒரு ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆலயத்திற்கு வருகிறார்கள், ஆனால் சில மனிதர்கள் நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். திருமணமானால், திருமண காரியமானால் நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்கு குறி கேட்கிறவர்களை, ஜோதிடம் சொல்லுகிறவர்களை தேடி போகிற அநேக கிறிஸ்தவர்களை நாம் இந்த நாளிலே காண முடிகிறது. ஒருவேளை அவர் ஆலயத்திலே முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கலாம், அல்லது திருச்சபையிலே அவர் ஏராளமான உதவிகளை செய்கிற மனிதனாக இருக்கலாம், அல்லது நன்றாக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எங்கேயோ ஒரு ஓரத்திலே இந்த குறி கேட்கிற அனுபவம், அல்லது அவருடைய வாழ்க்கையிலே எங்கேயோ ஒரு ஓரத்திலே நாள் பார்க்கிற அனுபவம், அல்லது அவருடைய ஓரத்திலே வாழ்க்கையிலே எங்கேயோ ஒரு இடத்திலே யார் வாழ்க்கை எப்படி அழிந்து போனால் என்ன என்கிற ஒரு அன்பில்லாத ஒரு தன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அல்லது எங்கேயோ ஒரு ரகசிய விபச்சார பாவமோ, விக்கிரகாராதனை பாவமோ, அல்லது தேவனை தூஷிக்கிற அனுபவமோ தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வைத்துக்கொண்டு
நானும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிதான் என்று திருச்சபையிலே இருந்து கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று இங்கே சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமானால் வேதம் அதற்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறது. ஏன் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றால், முதலாவது அந்த மனிதன் சில காரியங்களை செய்ய வேண்டும், அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மரணத்துக்கு எதுவான பாவத்தை செய்தவன் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 33வது அதிகாரத்திலே 14, 15, 16 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே பார்க்கும்போது, பின்னும் சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாய் நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு என்று சொல்லி தேவாவியானவர் நமக்கு இங்கே தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? ஒருவேளை ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவன் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனாக கூட இருக்கலாம், அல்லது அவன் திருச்சபைக்கு ஒழுங்காக வருகிறவனாக கூட இருக்கலாம். இந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, அவன் சாகவே சாவான். அப்படி சாகவே சாவான், மரணத்துக்கு ஏதுவானவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அவன் என்ன செய்ய வேண்டும்? வேதம் 2 விதமான காரியங்களை சொல்கிறது. ஒன்று, தன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான இழப்பீடுகளை கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஆண்டவருடைய ஜீவ பிரமாணங்களில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனங்களின்படி நடப்பேன் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே வர வேண்டும். ஒன்று, அவன் மனம் மாற வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அவன் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் நீதிமொழிகள் புத்தகத்திலே 28வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளிலே நம்ம அநேக கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம்? போதகருக்கு முன்பாக அல்லது ஊழியர்களுக்கு முன்பாக நாம் அநேக ஜெப மன்றாட்டுகளை வைக்கிறோம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான ஒரு குறை இருக்கிறது, இவ்விதமான ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அநேக ஜெப மன்றாட்டுகளை வைக்கிறோம். அந்த ஊழியர்களை பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது நம்மை ஒரு நல்லவரை போல, உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசிக்கிறவரை போல, உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிறது போல நம்மை காண்பித்துக் கொள்கிறோம். ஒருவேளை ஒரு ஊழியக்காரரையோ திருச்சபையோ சக விசுவாசிகளையோ தான் ஒரு பரிசுத்தவான் என்பதை போல காண்பித்து ஏமாற்றி விடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் இருக்குமானால், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு வெளியே இருந்து வருகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, அவனுக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிறது தீட்டுப்படுத்தும். உள்ளே இருந்து என்ன வருகிறது? விபச்சாரம், அசுத்தம், கொலை, காமவிகாரம், விக்கிரகாராதனை, இவைகளெல்லாம் இருதயத்திற்குள்ளிருந்து வரும்போது அது நம்மை தீட்டுப்படுத்திவிடும். அது தேவ சமூகத்திலே நமக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் கேட்கப்படாதபடி அவைகள் தடையாய் வந்து நின்று விடுகிறது. இதைத்தான் இங்கே தெளிவாக யோவான் தன்னுடைய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அவர் சொன்னதனுடைய நோக்கம் என்ன? நீ ஜெபிக்க கூடாது, உனக்கு ரட்சிப்பு கிடையாது என்பதற்காக சொல்லவில்லை. உனக்கும் ரட்சிப்பு உண்டு, ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன் இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், களவு, கொலை, இப்படிப்பட்ட காம விகாரங்கள் இருதயத்திற்குள்ளிருந்து வெளியே வந்து அது ரகசிய பாவமாய் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது என்ன? எத்தனை ஊழியக்காரிடத்தில் போய் ஜெபித்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உபத்திரவம் போகிறது இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட மரணத்துக்கு எதுவான பாவம் 8 விதமான பாவத்தை வேதம் சொல்லுது. ஒன்று, கர்த்தருடைய நாமத்தை
நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், மனிதனை கொலை செய்கிறவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், இயற்கைக்கு மாறான பாலுறவு உள்ளவர்கள், 7வதாக அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், 8வதாக மரணம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தோம் மற்றவர்களுடைய உயிரை குறித்து அக்கறை இல்லாமல் வாழுகிறவர்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதான் வேதம் சொல்லுது, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். நாம் அதை மறைத்து மனிதர்களுக்கு வைக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக மறைத்து வைக்க முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவரே நான் குறைவு உள்ளவன், என் வாழ்க்கையிலே என் இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் புறப்படுகிறது, என்னை உருவாக்கும், என்னை ஆசீர்வதியும், என் வாழ்க்கையில் இதுவரை நான் இப்படி வாழ்ந்தது போதும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நான் உண்மையான மனம் திரும்புதலோடு அந்த குறிப்பிட்ட மனிதன் ஜெபிக்கும் போது, அவனுக்காக ஒருவேளை திருச்சபையார் ஜெபித்தாலும் சரி, அந்த மனிதன் ஜெபித்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட மனிதன் தன் குற்றங்களை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஒருவேளை அப்படி இல்லாமல் அந்த மனிதன் தன்னுடைய குற்றங்களை உணராமல் அறிக்கையிடாமல் எனக்காக ஜெபியுங்கள் என்று மற்றவர்கள் அவனுக்காக ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கிடைக்காது என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் இங்கே யோவான் சொல்லுகிறார், அப்படி ஜெபிக்கிறது அது வீணாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைகள் இருக்குமானால் நாம் சரி செய்து கொண்டு கர்த்தர் அருளுகிற மேலான ஆசீர்வாதங்களை, நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கத்தக்கதாக நம்மை சரிப்படுத்தி கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரண தண்டனைக்கு ஏதுவான பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அவைகள் தேவரீருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஜெபங்களுக்கு தடையாய் வந்து நிற்கிறது என்று நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமானால், எங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால், ஒருவேளை நாங்கள் திருச்சபையிலே மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றலாம். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர், எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை உமக்கு தெரியும். இந்த நாளிலும் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தினாலே வருகிற மரணத்துக்கு ஏதுவான சாபங்கள், தீமைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவரீர் விரும்புகிறேன். ஒருவனாகிலும் கெட்டு போவது என் பரமபிதாவின் சித்தமல்ல என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனு கூட கெட்டு போவதும் உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட விரும்புகிற ஆண்டவர், எல்லா மனிதரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக இப்படி கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாபங்களையும் தேவரீர் எடுத்து போடுகிறார். உண்மையான மனம் திரும்புதலோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளுகிறார். நன்மையினால் நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.